தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து செய்திகளை ஒவ்வொரு சங்கீதமாக தொடர்பாக நாம் படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 16 சங்கீதங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 17ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முந்தைய சங்கீதங்களிலே ஏதாவது ஒரு சங்கீதத்தை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், நீங்கள் கேட்கவில்லை என்றால், அல்லது விட்டுவிட்டீர்கள் என்றால், அந்த சங்கீத செய்திகளெல்லாம் தொகுப்பாக யூடியூப்பில் உண்டு, mahimaitv.com என்ற வெப்சைட்டில் உண்டு. நீங்கள் அங்கே போய் அவற்றையெல்லாம் நீங்கள் கோர்த்து பார்த்து கொள்ளலாம். இப்படி இந்த சங்கீதங்களெல்லாம் ஒருமித்து தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கும் சொல்லி மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார்களே, அதே போல் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த செய்திகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று கருதி இவற்றை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். 17ஆம் சங்கீதத்தை பார்ப்போமா? 17ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கையிலே உங்களுடைய வேத புத்தகம் இருக்கட்டும். 17ஆம் சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லி அடைப்புக்குறியிலேயே நாம் பார்க்கிறோம். விண்ணப்பம் என்ற தலைப்போடு வேதத்திலே சங்கீத புஸ்தகத்தில் 5 இடங்களிலே வெளிவருகின்றன. 17ஆம் சங்கீதம், 86ஆம் சங்கீதம், 142ஆம் சங்கீதம். இந்த தாவீதின் சங்கீதங்கள் 3ம் விண்ணப்பங்கள். 90ஆம் சங்கீதம் மோசேயின் சங்கீதம், விண்ணப்ப கீதம். இன்னொன்று 102ஆம் சங்கீதமும் விண்ணப்பம், துன்பப்படக்கூடிய ஒரு மனுஷன் எழுதிய சங்கீதம் என்று அந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இதை போல தலைப்பு ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 72ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலும் நாம் காண்கிறோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் பெரிய போராட்டம். அதிலே தாவீது பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சவுல் ராஜ்யத்தை ஆண்டதை விட தாவீதை வேட்டையாடியது தான் அதிகம். அவனை வேட்டையாட அவன் செலவழித்த காலம், நேரம், சக்தி இதுதான் அதிகம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வேதத்தில் பார்க்கும் பொழுது நாம் கண்டுகொள்ளலாம். இந்த 17ஆம் சங்கீதமும் ஏறக்குறைய இந்த வேட்டையின் அடிப்படையிலே, இந்த வேதனையின் சூழ்நிலையின் அடிப்படையிலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் இதனுடைய பின்னணியத்தை நமக்கு வரையறுத்து கொடுக்கும். சங்கீதம் 17 நம்முடைய வாழ்க்கையின் சட்ட வாக்கியங்களை குறித்து இந்த சங்கீதத்தின் பல பகுதிகளில் நாம் பார்க்கலாம். இது விண்ணப்பம் என்பதனாலே இந்த விண்ணப்பம் அல்லது வேண்டுதல் அல்லது ஜெபம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் 3 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 3 விதமாக இந்த சங்கீதத்தில்
தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதாக இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தன்னுடைய ஜெபத்திலே கவனியும் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். 17ஆம் சங்கீதத்தில் முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாக என்னை காத்துக்கொள்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆக இந்த ஜெபத்தில் தாவீது வைக்கக்கூடிய முதலாவது வார்த்தை கவனியும். ஆண்டவர் கவனிக்காமல் அங்கே இங்கே பார்க்கக்கூடியவரா? 7 கண்கள், தெய்வத்திற்கு 7 கண்கள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கக்கூடிய ஆண்டவர், நம்மேல் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கர்த்தர், இமை மூடாத கர்த்தர். தாயுமானவர் என்று ஒரு புலவர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது மீன் கண்ணன் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? மீன் கண்ணை மூடாதாம சில மீன்கள். மீன் கண்ணன், எப்பொழுது அந்த கண்கள் திறந்தே இருக்குமா அதுபோல கர்த்தருடைய கண்களும் திறந்தே இருக்கின்றன என்று சொல்லி வேதத்திலே நாம் பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். திறந்த கண்கள், திறந்த காதுகள், இவற்றோடு ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கவனிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாவீது ஏன் கவனியும் என்று சொல்கிறான் என்றால், ஒருவேளை அவனுடைய பல ஜெபங்களுக்கு கொஞ்ச நாட்களாக பதில் இல்லை, பல நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து கொஞ்ச நாட்களாக அவனுக்கு விடுதலை இல்லை. எனவே ஆண்டவர் கவனியும் என்ற ஆதூரத்தோடு சற்று வேதனையோடு அழைப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கவனிக்க வேண்டும், கருத்தாக கேட்க வேண்டும், உற்ற நேரத்தில் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றால் உதடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும், வாய் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சுவார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் 66ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தை உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு விடையை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது, காண முடியாது. எனவே ஜெபம் செய்வதற்கு முன்பே சுய ஆராய்ச்சி, தற்பரிசோதனை நமக்கு அவசியம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே, 139ஆம் சங்கீதம் கடைசி வசனங்களிலே. அதுபோல் ஒருவேளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சில குற்றங்களை, பாவங்களை, குறைகளை நாம் கண்டுபிடிக்க இயலாது. அதனால் ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்க நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் ஆராய்ந்து பாரும் என்று சங்கீதக்காரனைப் போல ஜெபிப்பது நல்லது. அதனால் தான் யோபுவும் சொல்லும் பொழுது என்னுடைய மீறுதலை எனக்கு உணர்த்தும் என்று சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தையோடு, அக்கிரம வாழ்க்கையோடு ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பதில் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், பல மாதங்களாக சில காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் இல்லையோ அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி உங்களிடத்தில் இருக்கிறதா? ஒரு ஆளுக்கு வேதனை உண்டாக்க வேண்டுமென்றால் கடப்பாறையை வைத்து இடித்தாலும் வேதனை, குண்டூசியை வைத்து குத்தினாலும் வேதனை. வேதனை வேதனை தான். கடப்பாறை போன்ற பெரிய பாவங்கள் தான் கர்த்தருக்கு வேதனை கொண்டு வரும். சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன அவசரமாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், பிறகு மீறுகிறோம். இதெல்லாம் ஆண்டவரை புண்படுத்தாது, சாதாரண குண்டூசி தானே என்று எண்ண வேண்டாம். கடப்பாறையும் குத்தும் வேதனை தரும், குண்டூசியும் குத்தும் வேதனை தரும். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல். சவுல் மூர்க்க வெறி கொண்டு தமஸ்குவில் உள்ள சீஷர்களை சிறைபிடிக்க, சித்திரவதை பண்ண, சிறையிலை தள்ள, சிரச்சேதம் செய்ய சீறி போய் கொண்டிருக்கிறான்.
ஆண்டவர் அவனை விழத் தள்ளுகிறார். ஆண்டவர் தள்ளிவிட்டு என்ன சொல்கிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். எனக்கு விரோதமாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், அக்கிரம ஜீவியம் செய்து கொண்டிருப்பாய் என்றால் நீர் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். நீ முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய். முள்ளிலே உதைக்க உதைக்க உனக்குத்தான் வேதனை. எனவே வேதனை உண்டாக்கும் வழிகளை நீ விட்டுவிட்டு என்னுடைய பாதைகளில் வந்து சேர் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக நாம் வேதத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் கவனியும் என்று சொல்வதற்கு முன்பே ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்பே நமக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் வலிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவன், அவருடைய இரத்தம், அவருடைய சுவாசம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கேட்காத நன்மைகளை கூட. அப்போ கேட்கக்கூடிய நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக தருவாரே. அதுவும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. யோவான் 14:14 மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாரஞ்சுமக்கிறவர்களை வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. வாக்கு பண்ணி ஆண்டவர் அவரை பார்த்து கவனியும் என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனாலும் நெருக்கடியான வேளையிலே, தன் விசுவாசம் குன்றிய வேளையிலே, ஆண்டவர் மறந்து விட்டாரோ மறைந்து கொண்டாரோ என்ற அவநம்பிக்கையிலே கவனியும் என்று தாவீது புலம்புவதாக அவனை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் தவறு செய்யவில்லை. யாருக்கும் தான் நிரபராதியாக இருக்கிறான். நீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கைகளிலே சுத்தம் இருக்கிறது. சுத்தமான ஒரு ஜீவியம் செய்கிறான். அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய உத்தமமான வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே காட்டுகிறான். என்னதான் நாம் பிறவியிலே பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அந்த பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு நாம் பாவங்களை மேற்கொண்டு வாழ பரிசுத்தாவியானவரை கொடுத்து வாழும் பொழுது உத்தமமான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கலாம். காலேபை ஆண்டவர் உத்தமனாக கண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான்வேலை புகழ்ந்ததாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது, எசேக்கியா, ஆபிரகாம் இவர்களெல்லாம் உத்தமர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நோவா உத்தமன் என்று வேதம் சொல்கிறது. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை என்ற ஒரு வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உத்தம ஜீவியம் செய்வது சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். அது எப்படி நடக்கும் என்றால், உன்னதமான ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அக்கம் பக்கம் பார்க்காமல், வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல், வாய்த்த கண்ணை அப்படியே ஆண்டவரின் மேல் வைத்து ஆண்டவரையே பார்த்து வாழும் பொழுது இந்த உலகத்திலே உத்தம ஜீவியம் செய்ய முடியும். அதுவும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு ஆதரவு கொடுத்து உதவி செய்து உத்தமமாக வாழ ஆண்டவர் உறுதுணையாக இருப்பார். உத்தமமான வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீர்களா? அப்படி என்றால் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. ஒரு தனி நம்பிக்கை உண்டாகும் ஆண்டவர் பேரிலே. ஒரு தனி நிச்சயம் உண்டாகும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே. உத்தமமாய் நடக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் பற்றுறுதியோடு வாழ்வார்கள். ஏசாயா 26:3 வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆக உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை, ஆண்டவர் அவர்களை தாங்கி வழிநடத்துவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சங்கீதக்காரனாகிய தாவீது தான் சுத்தமான வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி, சுத்த மனசாட்சியோடு ஜீவிப்பதாக இந்த பகுதியில் அவன் சொல்லுகிறான். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து சத்தியத்தை புரட்டாமல் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே சுத்தமான மனசாட்சியோடு ஜீவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறானே 2 கொரிந்தியர் 4 அப்பேற்பட்ட சுத்த மனசாட்சியோடு நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே. நாம் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? எத்தனையோ பேருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமே.
எத்தனையோ பேருக்கு வாக்குத்தத்தங்கள் அருளி இருக்கிறோமே, உனக்கு நான் அதை செய்வேன், இப்படி செய்வேன், இப்படிலாம் சொல்லியிருக்கிறோமே. நாம் உத்தமர்களாக ஜீவிக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு உத்தமமாக பதில் கொடுக்க வேண்டும், நம் பக்கத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும், நாம் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உத்தம பதில்களை எதிர்பார்த்து வாழ்கிறோமே. நாம் உத்தமர்களாக ஜீவிக்கிறோமா? நாம் கொடுத்த வாக்குறுதிகளை, நாம் ஆண்டவருக்கே கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? நாம் ஆலயத்தில் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா? உத்தமர்களுக்கு, உத்தமத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பின்ன தொடர்ந்து சங்கீதக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே, நீரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதியும் பரிசோதியும் என்று ஜெபிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு 7 கண்கள், எல்லாமே எக்ஸ்ரே கண்கள், நம்முடைய உள்ளிந்திரியங்களை கூட பராமரிக்கக்கூடிய, பரிசோதிக்கக்கூடிய பரம கண்கள், கர்த்தருடைய கண்கள். அந்த கண்களுக்கு நாம் விலகி வாழ முடியாது. அந்த கண்கள் சுத்த கண்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று அடிக்கடி சொல்கிறோமே, அந்த கண்கள் நம்மை கண்டுகொண்டே இருக்கின்றன, பார்த்து கொண்டே இருக்கின்றன. அந்த கண்களின் காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எனவே கர்த்தருடைய பிரசன்னத்திலே, அவருடைய கண்களின் ஆளுகையிலே நாம் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சுத்தமாக காத்துக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். பரிசுத்தமாக ஜீவிக்கிறீர்களா? இந்த கண்களை குறித்த இன்னொரு காரியத்தை சொல்லட்டா? வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 4 ஜீவன்கள். அந்த 4 ஜீவன்கள் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறது 4 ஜீவன்கள். அந்த ஜீவன்களுக்கு முன்னால் கண்கள். எதற்காக? முன்னால் இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக. அந்த ஜீவன்களுக்கு பின்னால் கண்கள். எதற்காக? பின்னால் இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக. அந்த ஜீவன்களுக்கு சுற்றிலும் கண்கள். எதற்காக? சுற்றிலும் இருக்கிறவர்கள், சுற்றிலும் இருக்கிறவைகள் அவற்றை காண்பதற்காக. தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த ஜீவன்களுக்கு உள்ளே கண்கள். எதற்காக? தங்களை பார்ப்பதற்காக. பரிசுத்தமான ஸ்தலம், பரலோகம், பரிசுத்தமான ஜீவன்கள், அவற்றிற்கே தங்களை தற்பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்காக கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நோக்கும் இடமெங்கும் நீக்கமர பாவம் நிறைந்த இந்த பிராந்தியத்திலே, இந்த பட்டணத்திலே, இந்த ஊரிலே நம்மை நாமே அனுதினமும் தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டுவது எத்தனை முக்கியமான நிச்சயமான காரியமாகும். எப்பொழுது ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் சென்றாலும் முதலாவதாக வேதனை உண்டாக்கும் வழிகளை அறிக்கையிட்டு, துர்ப்பழக்க வழக்கங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இவற்றையெல்லாம் விட்டுவிட எனக்கு மனம் தாரும் பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தை, நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க கடமைப்படுகிறோம். ஆக முதலாவதாக இந்த சங்கீதத்திலே, இந்த விண்ணப்பத்திலே தாவீது குறிப்பது கவனியும். இரண்டாவதாக காத்துக்கொள்ளும். நான் என்னை காத்துக்கொள்கிறேன், நீரும் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை சொல்வதாக இந்த விண்ணப்பத்திலே ஜெபத்திலே பார்க்கிறோம். 17ஆம் சங்கீதம் 4 முதல் 8 வரை, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். தன்னை காத்துக்கொள்கிறானாம். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நீரும் ஸ்திரப்படுத்தும். நீரும் என்னுடைய நடைகளை, வழிகளை காத்து கொள்ளும். 6ஆம் வசனம், தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். நான் என்னால் முடிந்தவரை உம்முடைய கிருபையோடு பலத்தோடு என்னை காத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆனால் என்னுடைய காத்துக்கொள்ளுதலிலே எனக்கு என்னை பற்றிய முழு நிச்சயம் இல்லை. எனவே நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன்னை தேவன் காத்துக்கொள்ள பிரார்த்திப்பதாக தாவீதை குறித்து இந்த பகுதியில் என வாசிக்கிறோம். என்னை அக்கிரம செயல்களிலிருந்து, அக்கிரம சிந்தைகளிலிருந்து, அக்கிரமக்காரர்களிடமிருந்து என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி
தாவீது பிரார்த்திப்பதாக இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். அதுபோல் அது மட்டுமல்ல, கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்களுக்கு இமை எப்படி இருக்கிறதோ அதே போல் ஆண்டவரே நீர் என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கோழி தன் செட்டைகளினாலே குஞ்சுகளை மறைப்பது போல உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே வாழ்வது போல ஆண்டவர் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவன் பிரார்த்திப்பதாக இவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறார். யாரிடமிருந்து? 2 பேரிடமிருந்து. 3 கைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. பார்த்தீங்களா நீங்கள்? 13, 14 வசனங்களிலே 3 விதமான கரங்கள். 2 கரங்கள் பொல்லாத கரங்கள், இன்னொரு கரம் புனிதமான கரம். 13, 14 வசனங்களை பாருங்கள். கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கை, முதல் கை, துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். அடுத்த கை 14, மனுஷருடைய கை, 2வது கை, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். 2வதாக, முதலாவது கை துன்மார்க்கருடைய கை, 2வதாக மனுஷருடைய கை, 3வதாக உலக மக்களின் கை. 3 கைகள். இந்த 3 கைகளும் என்னை சித்திரவதைப்படுத்துகின்றன. இந்த 3 கைகளும் எனக்கு வேதனை கொடுக்கின்றன. இந்த 3 கைகளும் எனக்கு பரிதாபமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்கின்றன. இந்த உலக மக்களின் கைக்கு, இந்த உன்மத்தரின் கைக்கு ஆண்டவரே என்னை நீங்களாக்கி ரட்சியும், உம்முடைய கை அதை செய்யும் என்று சொல்லி அதை 14 வசனம் 3வது வரியிலே உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் என்று சொல்லி அவன் புலம்பி ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக உலக மக்களின் கை பாரமான கை, ஆண்டவருடைய கை பாக்கியமான கை. ஆண்டவரே உலகத்தின் கரங்களுக்கு என்னை விலக்கி காத்து உம்முடைய உன்னத கரங்களினால் என்னை அரவணையும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நல்லது. ஆமாம், ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறதா? தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே ஆண்டவர் உங்களை தாங்குகிறாரா? அவர் கரம் பற்றி உங்களை வழிநடத்துகிறாரா? அல்லது அவருடைய கரம் பாக்கியமாக இருப்பதற்கு பதிலாக பாரமாக இருக்கிறதா? சங்கீதக்காரனுக்கு ஒரு தடவை அப்படி இருந்தது. பாக்கியமாக இருந்த கரம், இருக்க வேண்டிய கரம் பாரமாக இருந்தது. 32ஆம் சங்கீதத்தில் இரவும் பகலும் உம்முடைய கை என்மேல் பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று சொல்கிறான். ஏன்? பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், கபடுகள் இவற்றையெல்லாம் நான் அடக்கி 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 வைத்த மட்டும், அறிக்கை இடாத மட்டும், மனம் திரும்பாத பட்சத்திலே உம்முடைய கை பாரமான கை. ஆனால் மனம் திரும்பி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுதோ உம்முடைய கை பாக்கியமான கை. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நீங்கள் படிக்கும் இடத்திலே, வேலை செய்யக்கூடிய இடத்திலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய மனித உறவுகளிலே, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே கர்த்தருடைய கை பாரமாக இருக்கிறதா அல்லது பாக்கியமாக இருக்கிறதா? பாக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எனவே ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே என்னுடைய மீறுதலையும் என்னுடைய அக்கிரமத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று சொல்லுங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். சொல்லி ஆண்டவரே இது முதல் உம்முடைய கை பாரமாக இருந்தது போதும் ஆண்டவரே, இன்று முதல் என்னை ஆசீர்வதியும், இன்று முதல் உம்முடைய கை எனக்கு பாக்கியமான கையாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அவருடைய கரங்களுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னுடைய கையிலே எந்த விதமான துவாரமும் இல்லை, என்னுடைய கையிலே எந்த விதமான காயமும் இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய கையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் அந்த கை ஆணி வாய்ந்த கை, துவாரமுள்ள கை, காயம்பட்ட கை, இரத்தம் சிந்திய கை, சமாதானத்தின் கை. அப்போது ஆண்டவருடைய கை உங்களை அரவணைக்க வேண்டும் என்றால், பாதுகாக்க வேண்டும் என்றால், பாக்கியம் தர வேண்டும் என்றால் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்,
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய ரத்தம் சிந்திய கைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக பாரங்களெல்லாம் நீங்கும், பாக்கியங்களெல்லாம் தங்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். மூன்றாவது, இந்த விண்ணப்ப கீதத்திலே தாவீது சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, முதலாவதாக கவனியும், இரண்டாவதாக காத்துக்கொள்ளும், மூன்றாவதாக காப்பாற்றும். 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்கள் நிலந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள், நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிற ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுடைய கண்களுக்கும் கைகளுக்கும் கால்களுக்கும் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபத்திலே பிரார்த்திப்பதாக, போராடுவதாக இந்த வசனங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம், நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம். ஒவ்வொரு ஜெபத்தின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஜெபத்தின் முக்கிய நோக்கம் ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பதாகும். ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவருடைய சித்தமே நம்முடைய பாக்கியம், அவருடைய சித்தமே நம்முடைய பாதுகாப்பு. ஐயா, அப்போ ஆண்டவருடைய சித்தம்னா என்ன? ஆண்டவருடைய வசனம்தான் ஆண்டவருடைய சித்தம். வசனத்தை வாஞ்சித்து வாழும் பொழுது, விசுவாசித்து வாழும் பொழுது, கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளான எல்லா பாதுகாப்பும் நமக்கு நிச்சயம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் காத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் இறுதி பயன் என்ன? கடைசி வசனம் பாருங்கள். நானோ, மற்றவர்கள் சத்துருக்கள், அக்கிரமக்காரர்கள், பகைவர்கள், என்னை பாழ்படுத்துகிறவர்கள், ஆனால் நான் வித்தியாசம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிப்பதாக பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை கவனிப்பீர் என்றால், ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொள்வீர் என்றால், நீர் இறுதி வரை என்னுடைய வாழ்க்கையை காப்பீர் என்றால், கர்த்தாவே எனக்கு பெரிய நன்மைகள் உண்டு. ஆண்டவரே, பெரிய நன்மைகள். 1, உம்மை தரிசிப்பேன். 2, உம்முடைய திருப்தியான வாழ்க்கையை நான் கடைபிடிப்பேன். உம்முடைய தரிசனமும் உம்முடைய திருப்தியும் எனக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த சங்கீத விண்ணப்பத்தை தாவீது முடிப்பதாக நாம் கடைசி வசனத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலினால் திருப்தியாவேன். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஆண்டவரை போல மாறுவது, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாயலிலே வளர்ந்து பெருகி ஆண்டவருடைய சாயலிலே உருவெடுப்பது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்பது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஜெபமாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராய, எங்களுடைய வாழ்க்கையை ஆராய நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர், எங்களை காத்து கொண்டிருக்கிறீர், நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அதற்கு ஒரே காரணம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிலே நாங்கள் அடைக்கலம் புகும் பொழுது எங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை, எங்களுக்கு நீர் எங்களோடு இருக்கக்கூடிய தரிசனமான வாழ்க்கை, தீங்குக்கு விலகிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் சொந்தம் ஆண்டவரே. எனவே நீர் சொன்னீரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அதே போல நாங்களும் சொல்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் உம்மை விட்டு விலகாமல், உம்மை கைவிடாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.